பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. தசவுமான் தனை கண்டார் போல் சத்குரு மூர்த்தியே என் நிசவடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். சுசி பெறும் லட்சியார்த்தம் தற்பதங்களுக்கு அசிபதம் ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். தசவுமான் தனை கண்டார் போல் சத்குரு மூர்த்தியே என் நிசவடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். சுசி பெறும் லட்சியார்த்தம் தற்பதங்களுக்கு அசிபதம் ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். இப்ப என்ன சொல்றானா சீடன், நீங்க எப்படி 10ஆவதான ஆள் தன்னை 10ஆவதான ஆளுன்னு சொல்லி அவன் என்ன கண்டுபிடிச்சுக்கிட்டானோ, அவனை எப்படி அவன் உணர்ந்துகிட்டானோ, அதுக்கு எப்படி அந்த குருநாதர் அவனுக்கு அந்த நெறியாளர் அவர் ஹெல்ப் பண்ணாரோ, சத்குருவான நீங்க என்னுடைய உண்மையான நிஜ வடிவை நான் காண தன்னைத்தான் காண்பதற்கு நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். அதை எனக்கு இன்னமும் என்ன பண்ணணும், தன்னைத்தான் நிஜ வடிவு அப்படின்றார். நீர் காட்டல் வேண்டும் என்றான். குருவே நீங்க எனக்கு சொல்லுங்க. உடனே ஆச்சாரியார் என்ன பண்றாரு, உன்னுடைய உண்மையான தொம்பதம் தத்பதம் அதன் மூலியமாக அசிபத ஐக்கியம் இதன் மூலியமாக உனக்கு விளக்கம் கூறுகிறேன் அப்படின்னு இதுக்கு மேல நீ கேளுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேல இந்த தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு தத்துவம் அசி அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து என்ன ஆகும், அடுத்து ஒரு 10-20 ஸ்லோகங்கள் அதுதான் இருக்கும். அத ஒவ்வொரு திருஷ்டாந்தத்தின் மூலியமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நல்லது.